பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கிறிஸ்துவர்களாகிய நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? கடவுளுடைய சொந்த பிள்ளை என சொல்லப்படுகிற நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? ஏதோ ஒரு அடிமையின் வாழ்க்கையை வாழ்வதற்கா? பொருளாதாரத்தில் குலைச்சல் உள்ளவர்களாக வாழ்வதற்கா? வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கா? அல்லது இயேசு கிறிஸ்துவைப் போல எல்லா போராட்டங்களையும் கடந்து உயிரோடு எழுந்த வெற்றி சிறந்த அவரை போல வாழ்வதற்கா? அவர் மனிதனாய் பிறந்து நம்மை விட மிக மோசமான சூழ்நிலைகளை கடந்து பல போராட்டங்களை அனுபவித்து சொல்ல முடியாத துயரங்களை செய்யாத தவறுக்காய் நமக்காய் நம்மேல் கொண்ட அளவு கடந்த அன்பிற்காய் அவைகளை ஏற்றுக்கொண்டு இறுதியாக சிலுவையிலே முடிவு பரியந்தம் நம்மை நேசித்து இரத்தம் சொட்ட சொட்ட சதைகள் பிற்கப்பட்டு உருக்குலைக்கப்பட்டு அவரை எல்லா விதங்களிலும் துன்புறுத்தின போதும் அவர் நம்மை மன்னித்து அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி இறுதியாக வெற்றி சிறந்தவராய் யூத ராஜ சிங்கமாய் ராஜாதி ராஜாவாய் உயிரோடு எழுந்தார். அவர் மனிதனாய் வாழ்ந்து நமக்கு சொன்ன காரியங்கள் என்னவென்றால், இந்த வாழ்க்கையில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி வாழ்ந்து காண்பித்த வார்த்தையானவர். வெறும் வார்த்தையில சொல்லிட்டு போற ஒரு உலக தலைவர் அல்ல இயேசு கிறிஸ்து. கடவுளுடைய சொந்த குமாரன். நம்மையும் கர்த்தருடைய சொந்த குமாரர்களாய் மாற்ற அவர் வந்தார். நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்க அவர் வந்தார். மரணத்தை உடைத்து நம்மை ஜீவனோடு எழுப்பினார். மரணத்திற்கு மரணத்தை கொடுத்தார். என்ன பிரதர் சொல்ல வரீங்க? ஒரு கடவுளுடைய பிள்ளை, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எத்தனை ஆளுமையாய் அவன் படைக்கப்பட்டான், அவனிடத்தில் தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை முழு முற்றிலுமாய் வாழ்ந்து காட்டினவர் நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து. தகப்பனோடு எப்பொழுதும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. நானும் தகப்பனும் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்று சொன்ன அவருடைய வார்த்தையினுடைய விழுமியங்களை உள்ளெடுத்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கே பிரதர், அந்த போராட்டங்களை வெற்றி கொள்வதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அந்த போராட்டங்களை மேற்கொள்வதுதான் கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, என்னுடைய சுய நீதியினால் அல்ல, அவருடைய இரத்தத்தை கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நீதியை வைத்து நான் மேலே உயர்வேன், உயிரை பரப்பேன், கிறிஸ்துவுக்காக செயல்படுவேன். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளையினுடைய வாழ்க்கையை இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நம் போராட்டங்கள் எல்லாம் உண்மைதான், ஆனால் அவற்றிலிருந்து ஜெயமாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை போல நாமும் அவரோடு கூட ஒன்றிணைந்து இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்திற்காக, சீஷருடைய பெருக்கத்திற்காக பயன்படுவோம் என்பது சத்தியமாயிருக்கிறது. போராட்டங்கள் எல்லாம் முடிவு அல்ல, போராட்டங்கள் எல்லாம் அழிவு அல்ல, கசப்பான அனுபவங்கள் எல்லாம் முடிவு அல்ல. ஒவ்வொரு இயற்கையும் அவருடைய வாயிலிருந்து உருவானது. எந்த இயற்கை வேணால் நீங்கள் பாருங்கள், எல்லா விதைகளும் மண்ணுக்குள் விழுந்தால் அவை மடிந்தது போல தோன்றலாம், ஆனால் மீண்டுமாய் அவை வளர்கின்றன, செழிக்கின்றன, உயரமான கேதுரு மரங்களாய் மாறுகின்றன. ஆனால் அவைகளுடைய வாழ்க்கையில் புயல், மழை, வெயில், எல்லா சீதோஷ்ண நிலையும் அவைகள் கடந்து வர வேண்டியிருக்கிறது. அப்பொழுதுதான் வேர் நல்ல ஸ்ட்ராங்காக பிடிக்கும். நம் வாழ்க்கையில் யோசேப்பை போல
நாம் ஒருவேளை குழியில் தூக்கி போடப்பட்டோ, அடிமையாக விற்கப்பட்டோ, அல்லது செய்யாத தவறுகளுக்காய் பழி சுமத்தப்பட்டோ, சிறைச்சாலையில் தள்ளப்பட்டோ, சிறைச்சாலைன்னா பிசிக்கலான சிறைச்சாலை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்களில் சில நேரங்களில் நாம் சிக்கி தவிக்கிற சிறை, அது போன்ற சூழ்நிலைகளை கடந்து நாம் அந்த தனிமையின் நேரங்களிலே உண்மை உள்ளவர்களாய் நிச்சயமாய் நாம் கர்த்தருக்கு பயந்து நம்முடைய தனிமையில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சிலர் சொல்கிறாங்க, மண்ணுக்குள்ள கிழங்கெல்லாம் பூமியை நோக்கி தான் வளருது அப்படின்னு சொல்லி. அந்த கிழங்குகளுடைய தலையாகிய செடி பகுதி வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் வேரூன்ற நாம் உயர்ந்திடுவோம், நாம் வளர்ந்திடுவோம், நாம் செழித்திடுவோம். உலக போராட்டங்களை கடந்து இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வோம், வெற்றி சிறந்த வாழ்க்கையை வாழ்வோம். இதையே ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டும் என நான் இந்த காலை பொழுதில் விரும்புகிறேன். அதற்கு அத்தாட்சியாக ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேச காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த கனவுக்கு பிறகு நேரடியாக ஒரு பேலஸ்க்கு போல அந்த கனவுக்கு பிறகு அவர் குழியில் தூக்கி போடப்பட்டார். தகப்பனுடைய அன்பை இழந்தார், சகோதரருடைய அன்பை இழந்தார். சகோதரர்களால் கொல்ல நினைக்கப்பட்ட யோசேப்பு பிறகு குழியில் போடப்பட்டார், பிறகு அடிமையாக விற்கப்பட்டார், பிறகு போத்திபார் வீட்டிலே அடிமையாக இருந்தார். அங்கே செய்யாத தவறுக்காக பழி சுமத்தப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டார். பிறகு ஒரே நாளில் தேசத்தை ஆளுகிற ஒரு உச்சத்திற்குள் தேவன் அவரை அழைத்து சென்றார். உங்களுடைய தனிமையின் வாழ்க்கையில, உங்களுடைய மனமடிவான வாழ்க்கையிலே மனம் தளர்ந்து விடாதீர்கள். தேவன் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய தனிமையின் சூழ்நிலையில் தான் அவர் நம்மை சோதித்து தருகிறார். எனவே இந்த வேரூன்றக்கூடிய காலங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆழமானதாக இருந்தது. எனவே இந்த போராட்டமான சூழ்நிலையை கண்டு பயந்து விடாதீர்கள், நடுங்கி விடாதீர்கள், கிறிஸ்துவை விட்டு விலகி விடாதீர்கள், விசுவாசத்தில் குலைச்சலோர்களாய் மாறிவிடாதீர்கள். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தினால் தான் நாம் இந்த பூமியில் செழிக்க முடியும், உயர முடியும். பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் செழிப்பதுதான் உண்மையான உயர்த்துதலாய் ஜெயமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கு யோசேப்பு ஒரு சாட்சியாக இருக்கிறார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. எகிப்து தேசம் முழுவதற்கும் ஒரே நாளில் ஒரே சனப்பொழுதில் அதிகாரியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய திரியேக தேவன். ஒரே நாளில் ஒரே சனப்பொழுதில் சிறை கைதி, அங்கீகரிக்கப்படாத ஒரு கைதி, ஒரு மனிதனாலும் அங்கீகரிக்கப்படாதவர், மனித உரிமை அற்றவர், அடிமையாக்கப்பட்டவர், வாழ்க்கையிலே 2 வருட காலம் சிறையிலே வாழ்க்கை விடியாதா, வாழ்க்கை வெளிச்சம் கிடைக்காதா, இந்த வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று அழுத்தத்திற்குள்ளாய் இருந்த யோசேப்பு தனிமையில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார். போத்திபாரனுடைய மனைவியால் சோதிக்கப்படும் பொழுதும், நான் என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன். நம்ம நினைக்கிறோம் பாவம் மனுஷனுக்கு விரோதமானது, பாவம் கர்த்தருக்கு விரோதமானது. அதை யோசேப்பு தன் தனிமையின் வாழ்க்கையில் நன்கு உணர்ந்திருந்தார். பாவத்தை வெறுத்தார், கிறிஸ்துவுக்கு பயந்தார், கர்த்தருக்கு பயந்தார், தேவனுக்கு பயந்தார். உண்மை உள்ள வாழ்க்கையை தனிமையின் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காண்பித்தார். ஒருவேளை இந்த நாளில் மிக சோதனைக்குள்ளாக, மிக அழுத்தத்திற்குள்ளாக, மிக போராட்டத்திற்குள்ளாக, விடுதலை இல்லையே, என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருந்தால் ஆதியாகமம் 41 அதிகாரத்தை முழுமையாக வாசியுங்கள். யோசேப்பு அரண்மனைக்கு அப்ளை பண்ணல, எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னு அவர் அப்ளைவே பண்ணல. ஆனால் அதே 41 அதிகாரம் 14 வசனத்திலே, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். பார்வோன் கூப்பிடுறாரு, யோசேப்பு சிறையிலிருந்து கூப்பிடுது. யோசிச்சு பாருங்க, உண்மையான ஒரு ஹீரோ சீன்னா தான். ஜெயிலிருந்து வெளியே வரவருக்கு ஷேவெல்லாம் பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவரை கொண்டு போறாங்க.
அங்கே போனதுக்கப்புறம் அவர் உடனடியாக ஒரு சிறைச்சாலை கைதி, ஒரு அடிமையை டக்குன்னு அவர் உயர்த்தி வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படி செய்தார். எனவே இவைகளை நாம் உணர்வோம். நம் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான துயரங்களுக்கும் தேவன் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு சூழ்நிலை வச்சு எதிர்காலத்தை தீர்மானிச்சிடாதீங்க. இயற்கை எல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது உயரே எழும்பக்கூடிய வாழ்க்கை. ஒரு மெய் கிறிஸ்துவனாகிய நாம் உலகத்தால் சோதிக்கப்படுவோம், அது உண்மைதான். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற மெய்யான கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய தனிமையிலும் கூட, உங்கள் வேலை ஆஃபீஸில் செய்கிற இடங்களில் கூட நீங்கள் தனிமையில் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களானால், ஓனர் பார்க்குறாரு, சிசிடிவி கேமரா பார்க்குதுன்னு வேலை பார்க்காதீங்க. நான் கர்த்தருக்கு பயந்து வேலை பார்க்கிறவன்ற அந்த உணர்வோடு, இது கர்த்தர் எனக்கு இந்த பூமியில் கொடுத்த பணி என்ற அந்த உணர்வோடு கூட நாம் பயத்துடனும் பக்தியுடனும் நல்ல இருதயத்துடனும் பணியாற்றும் பொழுது நிச்சயமாய் உயர்த்தப்படுவோம். நம் வாழ்க்கை மாறும். அதை இன்னைக்கு யாரும் பார்க்காம போகலாம், ஓனர் பார்க்காம போகலாம், ஸ்டாஃபுங்க பார்க்காம போகலாம், சிசிடிவி கேமரா கூட கவனிக்காமல் போகலாம். ஆனால் தேவன் அதை தன் உள்ளத்திலிருந்து பார்க்கிறவராக இருக்கிறார். நான் சிரிச்ச முகத்தோடு ஒரு நன்மை செய்கிறதுனால நான் நல்லவன் இல்லை, நான் எதை உள்ளாழ சிந்தனையில் வைத்துக்கொண்டு அந்த நன்மையை செய்ய முயல்கிறேன் என்பதை தேவன் பார்க்கிறார். என்னுடைய வெளியரங்கமான நற்செயல்களால் தேவன் குஷியாகிறது கிடையாது. என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான தனிமையின் அழுத்தத்தின் சூழ்நிலையிலும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். கிறிஸ்துவர்கள் என்றாலே தங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையின் மத்தியிலும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற அந்த சாட்சிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டும் பொழுது இந்த பூமி முழுவதிலும் உள்ள எல்லா ஜாதிகளும் கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். நாம் நிச்சயமாய் உயர்த்தப்படுவோம். இந்த காலை பொழுதில் இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை, இது சத்திய வார்த்தைகள். இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதான வார்த்தைகள், இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத ஜெயமுள்ள வார்த்தைகள், இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை நமக்காய் வாழ்ந்து காண்பித்த வார்த்தைகள். அந்த வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனவே கர்த்தரை எப்பொழுதும் நம்புங்கள். கர்த்தர் எப்பொழுதும் நம் உயர்வுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே சூழ்நிலையில கண்டு சோர்ந்து விடாதீர்கள். கனவுக்கு பிறகு பேலஸ் இல்லை, கனவுக்கு பிறகு சோதனைகள். சோதனைகள் வரும்போது தனித்து விடப்பட்டவர்களாக இல்லை, இந்த சோதனைகள் மத்தியில் நான் தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை வெளிக்காட்டும் பொழுது தேவன் அதை உற்று பார்க்கிறார். சோர்ந்து விடாதீர்கள். நம் தேவன் உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். இந்த உலகத்தால் முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றி சிறந்த தேவன் அவர். அவரை நம்புகிற, அவரை விசுவசிக்கிற, அவரை பின்பற்றுகிற நமக்கு ஒரு நாளும் குறைவில்லை. இந்த நாளின் சூழ்நிலையை பார்த்துவிட்டு எதிர்காலத்தை முடிவு செய்து விடாதீர்கள். தேவன் உண்மை உள்ளவர். எதிர்காலத்தில் நீங்கள் இன்னும் செழிப்பாய், இன்னும் உயர்வீர்கள், இன்னும் வளர்வீர்கள். அதற்கு நானும் கிறிஸ்துவனுடைய சாட்சியாக இருக்கிறேன் என நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கிறிஸ்துவுக்காய் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவுக்கு பயந்து வாழ்வோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். நிச்சயமாய் உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. ஆமென். God bless you. Have a good day.